அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வரக்கூடிய கடைசி பாதம். இது மொத்த நட்சத்திரத்திலையும் கடைசியா வரக்கூடிய நட்சத்திரம். இதை பத்தி நம்ம பேசுறதுக்காக நம்ம ஜோதிட வல்லுநர்கள் குழுமி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் 3 இருக்குது. அதுல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவதாக பிரபல அஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனலும், இரண்டாவதாக ஸ்ரீவாரி அஸ்ட்ரோங்கிற ஜோதிடமும், மூணாவதாக ஸ்ரீரங்கா ஜோதிடமும் இருக்குது. இந்த மூணையும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும்னு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். முதலாவதாக பேசுவதற்கு ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆத்தாலே எங்கள் அவெல்லாம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூர் புவி அழகு ராத்தாலே அங்குச வாசா அங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொரு தலைப்புல பேசிட்டு வரோம். இந்த வார தலைப்பு நட்சத்திர வரிசையில் 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். ரேவதி நட்சத்திரங்கிறது புதன் பகவானுடைய 3 நட்சத்திரத்தில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற 4 பாதங்களும் மீனராசியில தான் இருக்கிறது. மீன ராசியில் அதிபதி யாருனாக்க குரு பகவான். இந்த மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துலதான் சனி பகவான் பிறந்துள்ள நட்சத்திரம். இங்கதான் சுக்கிர பகவானும் உச்சமாகிறார். இந்த நட்சத்திரத்துல புதன் பகவானும் நீச்சமாகிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நட்சத்திரம் எதுனா ரேவதி தான். இந்த ரேவதி அப்படின்னாக்கா இதனுடைய உருவம் பார்த்தாக்கா இரட்டை மீன்கள். இந்த ரேவதியினுடைய மரம் என்ன பார்த்தாக்கா இழந்த மரம். இதனுடைய மலர் பார்த்தாக்கா செம்பருத்தி. மிருகம் பார்த்தோம்னாக்கா பெண் யானை. இந்த ரேவதி நட்சத்திரம் இதனுடைய குணாதிசயங்களை பத்தி ஒரு சில இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ரேவதி நட்சத்திரம், ரேவதியில பிறந்தவங்க சின்ன வயசுல குழந்தையிலேயே பார்த்தோம்னாக்கா இவங்க புதன் திசையில தான் பிறக்கிறாங்க. ஆகவே இவங்க ஜாதகத்துல புதனும் குருவும் நன்றாக இருந்தால் கல்வியில் சிறந்த அறிவு, சிறந்த மேதாவியாக வந்து விடுவார்கள். ஒரு சிலர் பார்த்தாக்கா புதனும் சரியா இருக்காது, குருவும் சரியா இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடமே போக மாட்டாங்க, ஆரம்ப கல்வியே படிக்க மாட்டாங்க. அதுவும் இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்ததுதான். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல புதன் நீச்சமாகிறதுனால கண்டிப்பா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல புதன் நீச்சமா இருக்கிறதோ அவங்க நன்றாக படித்து 2 டிகிரி வாங்கி கண்டிப்பா PhD வரையும் படிச்சிருப்பாங்க. காரணம் புதனுடைய அமைப்பு, குரு பகவானுடைய அமைப்பு. இது நன்றாக இருந்தால் கண்டிப்பா அவங்க டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதராக தான் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவையில்லாம வம்பு வழக்குகளை எதுக்கு போக மாட்டாங்க.
எந்த பிரச்சனையும் போய் சிக்கிக்க மாட்டாங்க. நல்ல படிப்பறிவு, நல்ல ஞானம் உள்ளவராக தான் இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தையே நிர்வகித்து செல்லக்கூடிய அளவுக்கு நிர்வாகமே மிக்கவராகத்தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே சமயத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப அதிகம். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள அது பெண்களா இருந்தாங்கன்னாக்கா செவிலியர் நர்ஸா இருப்பாங்க அதிகப்படியான பேர் இந்த ரேவதியில பிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்கதான் வந்து யார் என்னன்னே தெரியாம உறவு இல்லாதவங்களா இருந்தாலும் சரி வழியே சென்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யக்கூடியவங்க தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதனாலதான் இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் நர்ஸா இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளிகள் நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. சாக்கடை அள்ளுறது இவங்கெல்லாம் வந்து எந்த விதமான அருவருப்பும் பார்க்காம செய்யக்கூடியவங்க. அதே சமயத்தில் நட்சத்திர பிறந்தவங்க பெரும்பாலும் ஆன்மீகவாதியா அதிகப்படியான பேர் நல்ல ஆன்மீகத்துல சிறந்து விளங்குவாங்க. கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யார் என்னன்னு தெரியாம இருந்த அந்த மாதிரி மனிதர்களுக்கு கூட வழியே சென்று இவர்களாகவே தன்னுடைய கைப்பொருளை செலவு செய்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்கள். ஒருத்தருக்கு துன்பம் பிரச்சனை அப்படின்னு காதல் கேட்டா போது இவர்களாக நேரில் வழியே சென்று தன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிட்டு மறுபடியும் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவங்க. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தார். அவர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஏழைகளுக்கு உதவுனதுனாலதான் இன்றளவும் பேரும் புகழோடு சிறந்து விளங்குகிறார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா இவர்களுடைய ஆரம்ப வயதிலேயே சின்ன வயதிலேயே புதன் திசை முடிந்து கேது வந்துடுவார். கேது ஒரு 7 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துல 20ல இருந்து 22, 25 வயசுக்குள்ள சுக்கிர திசை வந்துடும். அந்த சுக்கிர திசையில இவங்க நல்லபடிக்கு ஜாதகத்துல சுக்கிரன் நன்றாக இருந்தால், எந்த விதமான கெட்ட பேரும் வாங்காம இருந்தால், நல்லா சம்பாதித்து நல்ல ஒரு அருமையான முன்னேற்றமான வாழ்க்கையை அனுபவிச்சிருவாங்க. இல்ல சுக்கிரனுக்கு பாப கிரகங்களுடைய தொடர்பு இருந்தா சின்ன வயதிலேயே தன்னுடைய சுய ஒழுக்கம் கெட்டு போயிடுவாங்க. அடுத்து பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா யாரெல்லாம் ரேவதியில பிறந்திருக்கிறாங்களோ அவர்களுடைய 38வது வயதிலிருந்து 48வது வயதுக்குள்ள அந்த 10 வருட காலத்திற்குள் 190% பேர் தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார்கள். ஒரு தாய்க்கு கண்டத்தை கொடுத்து விடுகிறது. பெரும்பாலும் பார்த்தாக்கா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 48ல இருந்து 50 வயதுக்குள்ள பார்த்தாக்கா அவங்களுடைய தாயை இழந்து விடுவதா அதிகப்படியான பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு குரு பார்வை மற்ற சுபகரங்கள் பார்வை இருந்தால் அது விதிவிலக்காக அமையலாம். ஆகவே வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் பாசம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்தது இவருடைய குடும்ப வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க.
இந்த ரேவதி அப்படின்னாவே வந்து அது புதனுடைய நட்சத்திரம், இரட்டைப்படை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சின்ன வயதிலேயே தாய் தந்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்தது குடும்ப வாழ்க்கை, வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பெரும்பாலும் இவங்களுக்கு சரிவர அமைவது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையறாங்க. மற்றபடிக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தாக்கா ஒரு 60% பேருக்கு லைஃப் பார்ட்னர் சரியா அமையாதனால விவாகரத்து, பிரிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு அதிகப்படியா ஏற்படுது. அதிகப்படியான பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தையே இருக்காது. நிறைய வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகி குழந்தை இல்லாம அப்புறம் தத்து எடுக்கிறது, இப்பெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நிறைய பேர் போகக்கூடிய சூழ்நிலை பார்த்தாக்கா இந்த நட்சத்திரக்காரங்கள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க. படிப்புல பார்த்து சிறந்தவங்களாக இருப்பார்கள், உலகத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இவர்களுக்கு சற்று பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்பவர்களாக வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகவாதியாகவும் வந்து இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரு அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி, நன்றி சதீஷ்.